ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாளானது வருதுங்க. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திருநாளின் சிறப்புகளும் இந்த நாளில் விரதங்களை எந்த மாதிரி முறைகளில் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம், சிறப்பு வாய்ந்த பலன்கள், ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது நமக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி தை 29ஆம் தேதி அன்று பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இந்த நாளில் நீங்க விரதங்களை இருந்து முருகனை மனதார தரிசித்து முருகனுடைய வேலையும் நீங்க வணங்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக சொல்லலாம். அதோடு பார்த்தீங்கன்னா தை மாதத்தை ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகிறது. அதனால இந்த நாளை தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சொல்லலாம். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிவனுக்கும் குரு பகவானும் கூட ஒரு மிகவும் சிறப்புடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பல சிறப்பு மிக்க இந்த நாளில் நீங்க தைப்பூச விரதங்களை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் இதனால நடக்கலாம். இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள், அதே போல நீங்க கேட்ட வரத்தை முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். அதனால உங்களால முடிந்த அளவுக்கு இந்த நாளில் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த தை 29ஆம் தேதி காலையில் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதம் இருக்கலாம். முருகனை மனதார தரிசித்து நீங்க வழிபடும் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கலாம். இந்த தைப்பூச திருநாளில் காலை மதியம் என இருவேளையும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். அதே போல மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. முருகனை வழிபடும் அதே சமயத்தில் முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். முடிந்தால் காலை மாலை என விரிவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பொதுவாகவே முருக பக்தர்கள் பலர் இந்த தைப்பூச விரதத்தை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாட்கள் விரதம் இருப்பது வழக்கமாக அவங்க வைத்திருப்பாங்க. அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கமான ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கிறது. அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானங்கள் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த தைப்பூச திருநாளில் நீங்க விரதங்களை இருக்கும்போது முருகனுடைய வேலையும் சேர்த்து வணங்குவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம். இந்த தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் உங்களை விட்டு விலகலாம். அதே போல தீய சக்திகள் உங்க வாழ்க்கையில அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கலாம். அதே போல இந்த நாளில் குரு பகவானையும் சிவ பெருமானையும் முருக பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நன்னாளில் நீங்களும் இந்த மாதிரி விரதங்களை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் இதனால நடக்கலாம். ஸோ தைப்பூசம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருப்பீங்க. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசியில சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி மற்றும் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அதிகப்படியான ஒரு திருப்பம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ நிறைய உள்ளங்கள் கண்டிப்பா இருப்பாங்க.
உங்களுக்கு இந்த தைப்பூச பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் இதிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். புதிய நபர்களின் அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசினியர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கலாம். இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு திடீர் செலவு கண்டிப்பா உண்டாகும். அதே போல வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படலாம். துலாம் ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பா நீங்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டிகள் கூட குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நீங்க வேகம் காட்டலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சூரியனுடைய சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறார்கள். இதனால துலாம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் கிடைக்கலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க செய்கின்ற முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படும். இதனால உங்களுக்கு பணவரத்து கண்டிப்பா அதிகரிக்கும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலும் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால உங்களுக்கு மன கவலை கூட கண்டிப்பா உண்டாகும். வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் உங்களுக்கு போகலாம். ஏதிலும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. உடல் சோர்வு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படலாம். வீண் அலைச்சலை தவிர்ப்பது இதனால உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்க அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக துலாம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்க எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்களுக்கு செயல்திறமை கண்டிப்பா வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நேரமா கண்டிப்பா இருக்கலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கல்வியை நீங்க நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். இதனால நீங்க இந்த நேரத்தில் மனம் தளராது செயல்பட்டால் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். எந்த அளவுக்கு மாணவர்கள் கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்போம். அதே போல துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த தைப்பூசத்திற்கு பிறகு துலாம் ராசி நேயர்கள் வாரம் தோறும் தவறாமல் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. அதோட பாத்தீங்கன்னா முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரும்போது முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபடலாம். இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி வழிபடுவது கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் இதனால குறையலாம். அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா தீரலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த முயற்சியை செய்தாலும் கடவுள் உங்க பக்கம் கண்டிப்பா இருப்பார்கள். முடிந்த அளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். கண்டிப்பா துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
துலாம் ராசினியர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.